மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் மோசேவை மலைக்கு மேலே கடவுள் வர சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய தேவ திட்டங்களை அவர்களுக்கு தரும்படியாய் ஆண்டவர் மோசேவை மலைக்கு மேலே வந்து காத்திருக்க சொல்கிறார். பாருங்க என்ன நடக்குது. மோசே போயிட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் மோசே வராததுனால கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் 40 நாள் ஆகுது, இன்னும் இவர் கீழே வரவில்லையே, இவருக்கு என்ன ஆச்சியோ அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரோனை கூப்பிட்டு, மோசேவுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால எகிப்து தேசத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தின தெய்வங்களை நீ உண்டாக்கு என்று சொல்லி ஆரோன் கிட்ட சொல்றான். பாருங்க, ஆரோனும் இந்த வார்த்தையை கேட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அந்த ஜனங்களும் அந்த கன்றுக்குட்டியை ஆராதனை செய்து பலிகளை செலுத்தி அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். இந்த மாதிரியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய ஊழியத்துல கூட நடக்கும். ஆகவே இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு சில சத்தியங்களை கடவுள் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். முதலாவது காரியம், எனக்கு அன்பானவர்களே, மோசே வருவதற்கு 40 நாள் ஆன உடனே அவருக்கு என்ன ஆச்சு என்று தெரியாமல் இவர்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கடவுள் எவ்வளவு கரிசனையோட அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஆராதனை முறைமைகளை, ஆசாரிய முறைமைகளை, நீங்க எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் பலி செலுத்தணும், எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமற்றது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஜனங்களுக்காக மலை மேலே மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ மலைக்கு கீழே தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எவ்வளவோ திட்டங்களை, எவ்வளவோ ஆலோசனைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம எப்பெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கு மீறி நடக்கிறோமோ, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு மீறி தவறாய் நடக்கிறோமோ, அப்பெல்லாம் கர்த்தருடைய இருதயம் மிகுந்த வேதனை அடையும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுக்கு ஆராதனை செலுத்தி அதுக்கு பலி செலுத்தின உடனே ஆண்டவருடைய இருதயம் பயங்கர வேதனைப்பட்டது. உடனே மோசே கிட்ட சொல்றார், மோசே, இந்த ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், நீ என்னுடைய சமூகத்தை விட்டு கீழே இறங்கி போ, நீ கீழே இறங்கி போ அப்படின்னு சொல்லி மோசேவை ஆண்டவர் கீழே இறக்கிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், ஆலோசனைகள் ஏதோ இன்றைக்கு நேற்றோ தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நம்ம தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே நாம எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எந்த தேசத்துல பிறக்கணும் அப்படி என்று சொல்லி எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். ஏற்கனவே எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை தெரிந்து கொண்டு செய்வதுதான். எங்க தெரிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய திட்டத்தை எங்க போய் தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய சமூகத்துக்கு போனா மாத்திரம்தான் தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்கணும், ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும்.
ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இந்த வேதத்தை தியானிக்கணும். அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய எதிர்கால திட்டத்தை குறித்து ஆண்டவர் நம்மிடத்துல சொல்வார். அதை நம்ம செய்யாம நாம இஷ்டம் போல, நான் வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு நான் வந்து போயிட்டேன், அதுவே எனக்கு போதுமானது, அதுவே எனக்கு திருப்தியானது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா தேவனுடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில உங்களால அனுபவிக்கவே முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. எனக்கு அன்பானவர்களே, சபையில இந்த ஜெபத்துக்கு நான் போறேன், அந்த கூட்டத்துக்கு நான் போறேன், அந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு போறேன், இந்த சுகமளிக்கிற கூட்டத்துக்கு போறேன், அந்த உபவாசத்துக்கு நான் போறேன், அங்க போய் நான் ஜெபிச்சுட்டு வரேன், எதையும் நான் விடுறதில்ல, ரொம்ப நல்லது. கூட்டத்துல போய் நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லது. ஆனா தனிமையில ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? தனியா கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கிற அனுபவம் இருக்குதா? தனியா நீ முழங்கால் படியிட்டு தேவனுடைய பாதத்துல காத்திருந்திருக்கிறியா? அப்படி நீ தனிமையில காத்திருக்கும் பொழுதுதான் உன்னை குறித்து தேவ திட்டங்களை கடவுள் சொல்வார். உன் வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டங்களை நீ தனிமையில நேரத்தை செலவழிக்கும் பொழுதுதான், தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுதுதான் அந்த திட்டங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கினேன், இந்த ஜெபத்துல போய் நான் கலந்துக்கினேன், அதுவே எனக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்கிறார்கள். தேவஜனமே, உங்களை தவறாய் பிசாசு நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அப்படிதான் நடத்தினான். மேல தேவன் மோசேவுக்கு இந்த ஜனங்களுக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கீழே அவர்கள் தவறான ஆலோசனை செய்து, தவறான திட்டத்தை செய்து, தேவனுக்கு பிடிக்காத ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த 32:4 அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. கன்றுக்குட்டியை பார்த்து சொல்றான், இந்த கன்றுக்குட்டி தான் உங்களுக்கு எகிப்து தேசத்தில் அற்புதம் செஞ்சது, இந்த கன்றுக்குட்டி தான் செங்கடலை பிளந்தது, இந்த கன்றுக்குட்டி தான் உங்க தாகத்தை தீர்த்தது, இந்த கன்றுக்குட்டி தான் உங்களுக்கு எல்லாமே செய்தது, இதுதான் உங்களை வழிநடத்தினது என்று சொல்லி மிகுந்த வேதனையான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்தார்கள். பிசாசு ரொம்ப தந்திரமானவங்க. கர்த்தருடைய சமூகத்துல தனித்து காத்திராத எந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டங்களை அவன் நடக்கவே விட மாட்டான், குழப்பி விட்டுருவான். பாருங்க, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர்கள் அவரை மறுதலித்து, அவரை மறந்து போய், கன்றுக்குட்டி தான் எங்களை வழிநடத்தினது என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தேவ திட்டத்தை மாத்திட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆலோசனைகளை அவன் மாத்திட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க தேவ திட்டத்தை மாத்தி செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனைகளை நீங்க கேட்காம நடக்கும் பொழுது, ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார், ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். அது நமக்கு நல்லதல்லங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆரோன் இவன் யார் தெரியுமா? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், பிரதான ஆசாரியன், முதல் ஆசாரியன், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவ ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன்னுடைய உயிரையே பணைய வைத்து தேவ சமூகத்தில் போயிட்டு தேவ ஜனங்களுக்காக பலி செய்கிறவன் அவன்தான் ஆரோன். ஆனால் அதே தேவ மனிதனை, அதே ஆரோனை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாய் நடப்பதற்கு பிசாசு பயன்படுத்தினான். ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்க செய்தான். அந்த கன்றுக்குட்டியை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, அதுதான் உங்களை நடத்தினது என்று சொல்லி தவறான ஒரு ஆலோசனை, தேவ மனிதனாலவே, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால அழைக்கப்பட்ட, தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனே தேவனுடைய ஜனங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் எந்த தேவ மனுஷனையும் தவறா இட போடல, யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. ஆனால் தேவ மனிதர்களை வைத்து கொண்ட கூட சில நேரங்களில் பிசாசு நினைத்தால் தவறான ஆலோசனைகளை கொடுக்க முடியும் என்பது
இந்த ஆரோன் ஒரு சாட்சி. எத்தனையோ நல்ல தேவ மனிதர்கள் தன்னுடைய ஜனங்களுக்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு விழித்திருந்து ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அநேகர் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்காம, அவர்களுக்காக ஜெபிக்காம, எதையோ கொண்டு வந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இந்த திட்டத்தை வச்சிருக்கிறார் என்று சொல்லி தவறான ஆலோசனைகளை அவர்கள் சொல்லுகிறதை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். எல்லா ஆலோசனைகளும் தேவனுடைய ஆலோசனைகள் அல்ல, எல்லா திட்டங்களும் தேவனுடைய திட்டங்கள் அல்ல. நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆளானப்பட்ட ஆரோனையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனையே, பிரித்தெடுக்கப்பட்ட ஆரோனையே இந்த பிசாசு தவறாய் நடத்த முடியும் என்று சொன்னால் மற்றவர்களே மாத்திரம். சில தேவ மனிதர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆண்டவர் இதை சொன்னார், உங்க வாழ்க்கையில இதை செய்ய சொன்னார், நீங்க இதை பண்ண சொன்னார் அப்படின்னு ஆலோசனைகள் கொடுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஆலோசனைகளை வாங்கி கொண்டு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் இந்த ஆலோசனைகள் எனக்கு கொடுத்தார், இந்த திட்டங்களை எனக்கு கொடுத்தார், நான் என்ன செய்யணும், நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். எங்க ஊழியக்காரர் தானே, எங்க பாஸ்டர் தானே, எனக்கு தெரிஞ்சவர் தானே, அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவர் சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, சில நேரங்களில எல்லா தேவ மனிதர்களுடைய ஆலோசனைகளும் தவறான ஆலோசனைகள் சொல்லிட்டு நான் சொல்ல வரல. சில நேரங்களில தேவ மனிதர்களை கூட பிசாசு நினைத்தால் திசை திருப்ப முடியும் அப்படின்ற காரியத்தை நான் சொல்றேன். ஆரோனை திசை திருப்பினான். தேவனுடைய ஜனங்களை தவறாய் நடத்துவதற்கு ஆரோனை பிசாசு பயன்படுத்தினான். தேவ ஜனமே, நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரு. ஆண்டவரே என்னை குறித்து அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னார், இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கான ஆலோசனைகளை தருவார். மூன்றாவது விஷயம், மலையில ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து கடவுள் பேசும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பெரும்பாலான பொருட்களை தங்கத்துல தான் செய்ய சொல்றார் ஆண்டவர். உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், தூபபீடமா இருக்கட்டும், மேஜையா இருக்கட்டும், எல்லாம் நிறைய காரியங்களை தங்கத்தினால செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதே தங்கத்தை வச்சுதான் கீழே கண்ணுக்குட்டியும் செய்யறாங்க. நீங்க நல்லா இதனால என்ன நமக்கு கடவுள் சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற சில திட்டங்கள், சில ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள், அதை அப்படியே டூப்ளிகேட்டா மாத்தி நம்முடைய வாழ்க்கையில பிசாசு செய்ய வைப்பான். இது ஆண்டவருடைய திட்டம் தான், இது ஆண்டவருடைய வார்த்தை தான், இது ஆண்டவருடைய ஆலோசனை தான், நீ செய் என்று சொல்வான். ஆனால் தேவ ஜனமே, அது ஆண்டவருடைய ஆலோசனையும் இல்லை, ஆண்டவருடைய திட்டமும் இல்லை. ஒரே தங்கம் தான், அந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியும் செய்யலாம். அதே தங்கத்தை வைத்துக்கொண்டு இங்கே கீழே கன்றுக்குட்டியும் செய்யலாம். செய்கிறவர்கள் யார், செய்ய சொன்னவர் யார் அப்படின்றது நம்ம கரெக்டா நம்ம யோசிக்கணும். மேலே மோசேவுக்கு செய்ய சொன்னவர் கர்த்தர், ஆனால் கீழே ஆரோனுக்கு செய்ய சொன்னவர்கள் கர்த்தர் அல்ல, அது பிசாசு. ஆனால் தங்கம் தான். தேவஜனமே, சில நேரங்களில் சில ஆலோசனைகள், சில திட்டங்கள் தேவனுடைய திட்டங்கள் மாதிரி தெரியும், அது தேவனுடைய திட்டங்கள் இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல பிசாசு ஆண்டவர்கிட்ட, பிசாசு வந்து ஏவாள் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல மாறி விடுவீர்கள் என்று கர்த்தர் அறிவார், அதனாலதான் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார் என்ற மிக தந்திரமான வார்த்தையை ஏவாள் கிட்ட சொல்லுவான். ஆனா இந்த ஏவாள் ஏற்கனவே தேவ சாயல்ல தான் இருக்கிறா. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயல்ல இருக்கிறாங்க, தேவ மகிமையில இருக்கிறாங்க, தேவனை போலதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே தேவனை போலதான் இருக்கிறார்கள். அவர்கள் இதுக்கு மேல ஒன்றும் தேவனை போல மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தந்திரமான ஒரு வார்த்தையை அவன் உபயோகிக்கிறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், அதனாலதான் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். இதே மாதிரிதான் அவன் எல்லா தேவ பிள்ளைகளையும் ஏமாற்ற முயற்சி பண்ணுவான். எனக்கு அன்பானவர்களே,
எல்லா திட்டங்களும் தேவ திட்டங்கள் அல்ல, எல்லா ஆலோசனைகளும் தேவ ஆலோசனைகள் அல்ல. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஆலோசனையை வச்சிருக்கிறார். அது உனக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. எனக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, சந்தோஷம். கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினாரா? அப்ப நான் எங்க பிரதர் தெரிஞ்சுக்குவேன்? நான் கூட்டங்களுக்கு போறேன், ஜெபங்களுக்கு போறேன், உபவாச கூட்டங்களுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், வைக்கிற ஒரு கூட்டத்தை நான் மிஸ் பண்றது கிடையாது. இங்க போனா எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. கூட்டத்துல இல்ல, நீ உன்னுடைய தனி அறையில தேவ சமூகத்துல நீ தனியா உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையை குறித்து சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க, என் ஊழியத்தை குறித்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் தருவார். அதுதான் மோசே செஞ்சார். தேவனுடைய சமூகத்துல போய் 40 நாள் காத்திருக்கிறார். ஆண்டவர் அவரோட கூட பேசுகிறார், எல்லாவற்றையும் சொல்கிறார். இஸ்ரவேலரை குறித்து, ஊழியர்களை குறித்து, ஆசாரியர்களை குறித்து, பலியை குறித்து, பிரமாணங்களை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் மோசேக்கு தான் சொன்னார், ஆரோனுக்கு சொல்லல. காரணம், மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்தான். ஆனால் இந்த ஆரோனோ தேவனுடைய சமூகத்தில் போய் காத்தில்லாமல் தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்து தேவ ஜனங்களை நடத்தினார். இன்றைக்கும் இந்த மாதிரியான ஆரோன்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் காத்தில்லாம ஜனங்களுக்காக, ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக கூட்டத்தை பார்த்து பயந்து போய் அவர்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிற, அவர்களுக்காக ஆலோசனை சொல்கிற, மக்களுக்காக ஆலோசனை சொல்கிற, மக்களுக்காக பிரசங்கிக்கிற, மக்களுக்காக மக்களை திருப்தி செய்வதற்காக பிரசங்கத்தை செய்கிற ஆரோன்கள் இன்றைக்கும் இருந்துதான் ஆகிறார்கள். ஆரோனுடைய எல்லா ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தேவனுடைய ஆலோசனை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்துல 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ மக்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பூமியில வருகிறார். அப்படிப்பட்ட மோசேக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆரோன்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக தேவ ஜனமே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான பெரிய காரியங்களை செய்வார். God bless you.